ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிள் ப்ரெசன்டேஷன். நாம் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, லயபிலிட்டிஸ்னால் என்ன, பொறுப்புகள் அப்படின்றது கம்பெனியில் என்னன்றது பார்க்கலாம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லயபிலிட்டிஸ்னால் என்ன, ஒரு கம்பெனியில் லயபிலிட்டிஸ் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகிட்டுருக்கு அதை பார்ப்போம். லயபிலிட்டிஸ் இஸ் சம்திங் அ பர்சன் ஆர் கம்பெனி ஓவ்ஸ். ஓகேவா, ஒரு கம்பெனி வந்து ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கும். யூஸ்வலி அ சம் ஆஃப் மணி, காசாக வாங்கலாம் இல்லை சொத்தாக வாங்கலாம். சில கம்பெனிஸ்லாம் எப்பயுமே வந்து லயபிலிட்டிஸை காசாக தான் வாங்குவாங்க. ஓகேவா, லயபிலிட்டிஸ் ஆர் செட்டில்டு ஓவர் டைம். ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருவாங்க, ஒரு மியூச்சுவல் டைம் கொடுத்துட்டா அந்த டைமுக்குள்ளே அந்த லோன்ஸை வந்து அடைக்க சொல்லுவாங்க கம்பெனிக்கிட்ட. ஓகேவா, அதை வந்து அவங்க சொத்தை எடுத்துக்க மாட்டாங்க, லயபிலிட்டி சைடில் அதை வந்து கணக்கு பண்ணுவாங்க. த்ரூ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடிங் மணி, கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். எதுவாக இருந்தாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் என்ன ஒன்று அவங்க மற்றவங்களுக்கு செட்டில் பண்ணுமோ அது வந்து அவங்க லயபிலிட்டிஸாக அதை கணக்கெடுத்துப்பாங்க. அதை லயபிலிட்டிஸாக தான் பேலன்ஸ் ஷீட்டில் அவங்க சேர்ப்பாங்க. ஓகேவா, பேலன்ஸ் ஷீட்டில் என்னவா வருதுன்னு பார்ப்போம். லயபிலிட்டிஸ் ரெக்கார்டிங் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். அசெட்டுன்றது லெஃப்ட் சைடில் வரும், லயபிலிட்டிஸ் வந்து ரைட் சைடில் வரும். ஓகேவா, இதுதான் வந்து டிஃபர் ஆகுது ரெண்டுத்துக்குமே. ஓகேவா, லயபிலிட்டிஸ் இன்க்ளூட்ஸ் லோன், அக்கௌண்ட்ஸ் பேயபிள். லோன்ஸ், இப்போது லோன் நம்ம ஒரு லோன் வாங்குகிறோன்னா அதை வந்து நம்ம அசட்டாக எடுத்துக்க முடியாது. ஓகேவா, அது வந்து அசட் கிடையாது, அது வந்து லயபிலிட்டி. இப்படி தான் வந்து ஒரு கம்பெனி வந்து தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு விஷயத்த லயபிலிட்டியாக கணக்கில் எடுத்துப்பாங்க. அது என்னென்னது, லோன்ஸு, அக்கௌண்ட்ஸ் பேயபிள், மார்ட்டேஜ், அடகு வைக்கிறது, அடகு வச்சது, டிஃபர்ட் ரெவென்யூ, எவ்வளோ பணம் வந்திருக்கு, பாண்ட்ஸ், வாரண்டிஸ் அண்ட் அக்ரூட் எக்ஸ்பென்சஸ், எவ்வளோ செலவாகிருக்கு, பாண்ட்ஸ், சொத்துக்கள், வாரண்டிஸ், இதெல்லாம் வந்து அவங்க லயபிலிட்டிஸாக எடுத்துப்பாங்க. அடுத்து features of liabilities. A liability, generally speaking, is something that is owed to somebody else. லயபிலிட்டின்னு சொல்கிறதே ஒரு கம்பெனி மற்றவங்க கிட்டேருந்து வாங்குறதா இருக்கலாம், இல்லை மற்றவங்க கிட்டேருந்து எடுத்துக்கிட்டதாக இருக்கலாம். ஓகேவா, அது ஒரு ஏதாவது சம் ஆஃப் பீரியடில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த காசை, அதுதான் வந்து அவங்க லயபிலிட்டியாக எடுத்துப்பாங்க. ஓகேவா, லயபிலிட்டி கேன் ஆல்சோ மீன் அ லீகல் ஆர் ரெகுலேட்டரி ரிஸ்க் ஆர் ஆப்ளிகேஷன். மீன் லீகல், அதாவது ஒரு சட்டப்பூர்வமாக கூட அவங்க எடுத்துருக்கலாம், ஆர் ரெகுலேட்டரி ரிஸ்க் ஆர் ஆப்ளிகேஷன், இல்லைனா எங்கேயாவது ஒரு லோனாக வாங்கியிருக்கலாம், தேவைக்காக ஒரு லோனாக எங்கேயாவது வாங்கியிருக்கலாம். ஓகேவா, அப்படி கூட சொல்கிறாங்க. இன் கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஒரு சங்கத்தை இணைக்கும் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் கம்பெனிஸ் புக் லயபிலிட்டி இன் அப்போசிஷன் டு அசட். எப்பயுமே லயபிலிட்டி அசட்ஸ்க்கு ஆப்போசிஷனாக தான் இருக்கும். பிகாஸ் அசட்டுன்றது ஒரு கம்பெனிக்கு வந்து சொத்து மாதிரி, லயபிலிட்டிஸ் ஒரு லோன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால எப்பயுமே அப்போசிஷனாகவே இருக்கும். கரண்ட் liabilities ஆர் அ கம்பெனிஸ் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன். ஓகேவா, ஒரு கம்பெனியோட குறிப்பிட்ட தேவைக்கு தான் வந்து லயபிலிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, கரண்ட்டாகிற லயபிலிட்டிஸை அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. தட் ஆர் டியூ வித்தின் 1 year ஆர் வித்தின் அ நார்மல் ஆப்ரேஷன் சைக்கிள் சச் அஸ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் ஆர் டேக்ஸ். ஒரு அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம முடிக்கிற மாதிரி இருந்தாலோ, டேக்ஸை பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ, அந்த மாதிரி டைம்லலாம் வந்து லயபிலிட்டிஸை வந்து செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ஒரு டியூ கொடுத்துருவாங்க, 1 year, இல்லைனா நார்மல், இல்லைனா வந்து அவங்க எப்போ கட்டணும் அப்படின்ற ஒரு டைமிங் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி லயபிலிட்டிஸை கம்பெனிஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன். லயபிலிட்டிஸ்னால் என்ன, முதல்ல அதோட எக்ஸ்ப்ளனேஷன், கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, ஜென்ரலி liability refers to the state of being responsible for something. லயபிலிட்டின்னு சொல்கிறது கம்பெனி ஒரு பொருளை யார்கிட்டயாவது வாங்குது, இல்லை ஒரு பொருளை காசாயில் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ரீபேமெண்ட் பண்ணணும், யாருக்காவது லயபிளாக இருக்கணும், யாருக்காவது லயபிளாக இருக்கிறதுக்கு பேர் தான் லயபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் டேர்ம் கேன் ரெஃபர் டு எனி மணி ஆர் சர்வீசஸ் ஓ டு அனதர் பார்ட்டி. நம்மளுக்கு காசு பற்றாக்குறையாக இருக்குது, மற்றவங்க கிட்டேருந்து வாங்குறோன்னா அதுவும் லயபிலிட்டி. லயபிலிட்டி மீன்ஸ் மற்றவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும். சர்வீசஸ், ஏதாவது அவங்ககிட்ட நம்ம சேவையை வாங்கியிருக்கோம், அதை மறுபடியும் அவங்களுக்கு காசாக நம்ம திருப்பி கொடுக்கணும். அதை தான் வந்து ஒரு கம்பெனி லயபிலிட்டிஸாக கணக்கில் எடுத்துப்பாங்க. டேக்ஸ் லயபிலிட்டினா எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், கேன் ரெஃபர்ஸ் டு த ப்ராப்பர்ட்டி taxes that a home owner owes to the municipal government. ஓகேவா, இந்தமாதிரி இப்போது லயபிலிட்டி ஃபார் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸை நம்ம கட்டுறோன்னா, இப்போ ஒரு ஹோம் ஓனர் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நம்ம கட்டணும்னு வச்சுக்கோங்க, முனிசிபல் கவர்மெண்ட் ஆர் தி இன்கம் டேக்ஸ் ஹி கோஸ் டு த ஃபெட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா, ஒரு டேக்ஸை நம்ம வந்து கட்டுறோன்னா அது இன்கம் டேக்ஸாக இருக்கும், நம்ம வந்து எவ்வளோ இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுறோம். ஓகேவா, அதை கூட வந்து லயபிலிட்டியாக சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு டேக்ஸ் ஏதாவது நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு கடை நம்ம திறக்கிறோம் அப்படின்னா, அங்கே ஏதாவது நிறைய பொருட்கள், நிறைய பணங்கள் இருக்கும், அதை நம்ம யார்கிட்டயாவது வாங்குவோம், அதை வந்து டேக்ஸாக கட்டும்போது அவங்களுக்கு நம்ம லயபிளாக இருப்போம். ஸோ அந்தமாதிரி டேக்ஸுன்ற விஷயத்தை எப்பயுமே லயபிலிட்டி தான் அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க, அசட்ஸில் அவங்க இன்க்ளூட் பண்ணவே மாட்டாங்க.
when a retailer collects sales tax சொன்ன மாதிரியே இங்கே அதான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஒரு ரீட்டைலர், அதாவது ஒரு நுகர்வோர்கிட்ட ரீட்டைலர்ஸ் வராங்கல்ல, அவங்களுக்கு எப்பயுமே ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன? கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்கணும். ஸோ அவங்க தனக்குன்னு எடுத்துக்கிட்ட லாபத்துக்கு மிச்ச டேக்ஸை எப்பயுமே லைபிலிட்டி கணக்கு, ஏன்னா அது அவங்களுக்கு சொந்தமானதில்லை, திருப்பி கொடுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதை வந்து தனி பார்ட் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டின்ற சைடில் எடுத்து வச்சுருவாங்க. அவங்களுக்கு என்னென்ன சொந்தமோ அதை அசட் சைடில் எழுதி பேலன்ஸ் ஷீட்டை கரெக்டாக கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான அவங்க ப்ராஃபிட்டை எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு லைபிலிட்டியை வந்து ஒரு கம்பெனியில் கணக்கு பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது போல் காமர்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப் டு டேட் கிடைக்கணும்னா எங்கள் சிம்பிள் ப்ரெசன்டேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சிம்பிள் ப்ரெசன்டேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.